அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அந்த அன்பை வெளிக்காட்டும் விதமாக கடந்த 11 நாட்களாக இந்த பள்ளியிலே நடைபெற்று வந்த அந்த நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் பல பகுதிகளை நாம் எண்ணி பார்த்தோம், பரிமாறிக்கொண்டோம். சொன்ன அந்த வார்த்தைகளை, கேட்ட அந்த உயர்ந்த சொற்களை அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமான் வலுவடைவதற்கு காரணமாக ஆக்கியருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான முஹப்பத் நம்முடைய கல்விலே இன்னும் ஆழமாக பதிவதற்கு அல்லாஹ் அதை கொண்டு நசீபை தந்தருள்வானாக. இந்த ஒரு நீண்ட பயான் நான் உங்கள்கிட்ட செய்யல, ரொம்ப சுருக்கமான நேரம், மிக குறைந்த நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி நான் விடைபெறுவேன். நானும் இன்ஷா அல்லாஹ் இத்தனை நாட்கள் உங்களோடு இருந்துவிட்டு அதிகாலையிலே நானும் ஊருக்கு நாட்டிற்கு பயணப்பட வேண்டியிருக்கிற காரணத்தினாலே பெருமக்களே, ஒரு பெரிய ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நான் இந்த நிகழ்வை கருதுகிறேன். ஏனென்றால் மனிதகுல தலைவர், இந்த உலகம் உய்விக்க வந்த உத்தமர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு வாழ்வை, அவருடைய உன்னதமான சொற்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு காரணத்தை அல்லாஹு தஆலா தந்தான் என்று சொல்லும் பொழுது அது மகா பெரிய பாக்கியம். பெருமக்கள், கண்ணியமிக்கவர்களே, இன்று ஒரே ஒரு ஹதீஸை, அது முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் நிறைவாக சொல்லிவிடுவேன். இடையில் இருந்தது என்று சொன்னால் ஹதீஸனுடைய வாசகங்களை மாத்திரம் சொல்லி நான் முடித்து விடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் பயான் செய்யும் பொழுது இப்படி ஒரு நிபந்தனையை கேட்டு ஒரு ஹதீஸ் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பயான்களை, விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு பயான சொல்லும் பொழுது மட்டும் அவங்க கேட்டாங்க, மை யஅஹுது அன்னி ஹாதிஹில் கலிமாத் ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிமு மை யஅமலு பிஹின்ன. நான் இப்பொழுது சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். உங்களில் யார் இதை அமல் செய்வார்கள்? நீங்கள் எல்லோரும் அமல் செய்ய வேண்டும். அப்படி உத்தரவாதம் தந்தால் தான் சொல்வேன்னு சொன்னாங்க சொல்லாத. அதனால அது என்ன விஷயம் தெரியலையே, அதற்கு நாம அப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? தெரியல, என்ன விஷயம் தெரியலையே, நீங்க லேசா ஒரு வாக்கு வாங்கிட்டு பயங்கர விஷயத்தை சொல்லிட்டா செய்ய முடியாத அளவுக்கு அப்படிலாம் இல்லை. நம்முடைய வாழ்விற்கு வழிகாட்ட வந்த வள்ளல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு சமூகத்திற்கு ஒரு பாரத்தை ஏற்றிவிட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதை விளங்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் உறுதியாக நாம் அந்த விஷயத்தை கல்விலை உறுதி வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி நினைத்துக் எடுத்துக் கொள்வோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எழுந்திருத்தார்கள், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் அமல் செய்வோம். அவங்க சொன்ன பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொன்னார். ஒரு 5 விஷயம், அது அவ்வளவு விலகி சொல்ல முடியுமான்னு தெரியல, நாம கவனத்தில் வச்சுக்காது. ஏன்னா நாம அமல் செய்யணும், முதல்ல மற்றவங்களுக்கு சொல்லவும் செய்யணும். அப்படிங்கும் பொழுது கவனம் இருந்தா தானே விளங்கும். அதனால கவனமா விளங்கிக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யணும். அல்லாஹு தஆலா அந்த அமல் செய்யக்கூடிய நசீபை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகில் மஹாரிம தகுன் அஅபதன் நாஸ். முதலாவது காரியம், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட எல்லா பாவங்களை விட்டும் நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். தகுன் அஅபதன் நாஸ், உலகத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம யார வணக்கசாலின்னு நினைக்கிறோம் சொன்னா, கொஞ்சம் கூடுதலாக சில அமல்களை, தொழுகைகளை, காரியங்களை செய்தவர்களை தான் வணக்கசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கசாலிக்கு ஒரு அளவுகோல் சொல்கிறார்கள். மிக சிறந்த வணக்கசாலி யார் தெரியுமா? அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பாவங்கள் செய்வதற்கான சூழல் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் கூடாது என்று சொன்னான். என் மனது விரும்புகிறது, என் மனது விரும்புகிறது, என்னை படைத்த ரப்பு சொன்னான் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி, என்னுடைய வாழ்வின் ஈடேற்றத்திற்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை செய்யக்கூடாது என்று. அதனால் ரப்பை நான் விலகிக் கொள்கிறேன் என்று பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்படி விலகிக் கொண்டால் நீங்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, பாவங்கள் என்பது சுவனத்தை விட்டு நம்மை தூராக்கும் என்பது மாத்திரமல்ல, பாவங்கள் என்பது நமக்கு வரக்கூடிய நிஅமத்துகளை தடை செய்துவிடும், நமக்கு வரக்கூடிய அருள் பாக்கியங்களை எல்லாம் தடை செய்துவிடும். நாம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்.
எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு மகத்தான பாக்கியம் உள்ளது, ஆசைப்பட வேண்டியது. அல்லாஹ் நசீபை தந்தரவும் வேண்டும். ஆனால் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்திலே கேட்கிறார், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ என்ற ஆயத்தினுடைய விரிவுரையை செய்ய வரும் பொழுது இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், தஸிலுல் ذُنُوبَ إِلَى الذُّنُوبِ وَتَرْتَجِي دَرْجَ الْجِنَانِ وَنَيْلَ فَوْزَ الْعَابِدِينَ أَنَسِيتَ أَنَّ اللَّهَ أَخْرَجَ آدَمَ مِنْهَا إِلَى الدُّنْيَا بِذَنبٍ وَاحِدٍ. மனிதர்களே, பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை தான் கேட்கிறீங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஃபக்ருத்தீன் ராஸி, பாவத்திற்கு மேல் பாவம் செய்வதெல்லாம் பாவம், ஆனால் யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை தா, நீ உன்னதமான உன் அருள் பெற்ற சாலிஹீன்களுக்கு எந்த பாக்கியெல்லாம் கொடுத்தாய் அதையெல்லாம் எங்களுக்கு தா என்று கேட்கிறீர்களே, ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்களா? அனசீத அன்னல்லாஹ அக்ரஜ ஆதமா மின்ஹா இல துன்யா பிதம்பின் வாஹிதின். அந்த சொர்க்கலோகத்தில் இருந்து அல்லாஹு தஆலா சாப்பிடக்கூடாது என்று சொன்ன ஒரு கனியை சாப்பிட்டதன் காரணத்தினால், அந்த ஒரு பாவத்தினால் தான் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து கீழிறக்கினான் பாபா அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை. காலமெல்லாம் பாவம் செய்து கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அது என்ன நியாயம் என்று கேட்கிறார். பாபா கூட பாவம் செய்யணுங்கிற எண்ணத்தில் அல்ல, ஷைத்தான் வந்து சொன்னான், ஓ காசமகுமா இன்னி இலக்குமான நாசையும். ஷைத்தான் சொன்னான், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு நன்மையை நாடி சொல்றேன், நீங்க நிரந்தரமா இந்த சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொன்னான். அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி பொய் சொல்வான் பாபாவுக்கு தெரியாது, அந்த அனுபவம் இல்லையே பாபாவுக்கு. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி ஒரு பொய் சொல்வானா அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் அந்த பழத்தை சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதே, சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம் அல்லவா, அல்லாஹ்வுடைய அன்பில் இருந்து விடலாம் அல்லவா என்ற ஆசையில் சாப்பிட்டார். பெருமக்களே, அப்படிப்பட்ட பாவங்களை வாழ்க்கையிலே செய்து கொண்டு சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா என்ன நியாயம் என்று கேட்கிறார். அதனால முதலாவது காரியம் நாம உறுதி வைக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே உறுதி எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அந்த காரியத்தை லேசாக்கி விடுவான். இனிமேல் நமக்கு பாவம்னு எது தெரியுதோ இன்ஷா அல்லாஹ் அதை விட்டு நாம நீங்கிக்கணும். பெருமக்களே, அப்படி உறுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை தந்திரல்ல வேண்டும். பெருமக்களே, பாவங்கள் என்பது இறைவனுடைய கோபத்தை அது அதிகரிக்கும். பாவம் செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான்.